என்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க தமிழ் என்ன இது மாமா இப்படி சொல்லிட்டாரு, அப்போ ஊருக்காக தான் சொன்னாரா, அப்போ நம்மளால டாக்டர் ஆகவே முடியாதா அப்படின்னு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அப்படி சோகமா வேலை செய்யறத பார்த்த சேது வந்து, என்னாச்சு தமிழ், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க, அதான் அந்த டாக்டர் வேணாம் தமிழ், அதை பற்றி மட்டும் பேசாத, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, அப்பா சொன்னதான் முடிவு, இனிமே அதை பற்றி பேசினா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனால அதை பற்றி எதுவும் பேச வேணாம் விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அது மட்டும் இல்லை, நீ இப்படி எதையாவது நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டனா கண்டிப்பாக அது உள்ள இருக்கிற குழந்தைக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல நார்மலாக இருக்க வழியை பாரு, அதுவும் குறிப்பாக அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சேது சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தமிழ் உள்ளுக்குள்ளே அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுமே நம்ம கனவை எட்ட முடியாமல் போயிடுச்சு, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே தமிழ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழுக்கு மைண்டில் ஓடுறது எல்லாமே அவன் தங்கச்சி சொன்னது மட்டும்தான். இந்த வாரத்தில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை எழுதிட்டோம்னா கண்டிப்பாக நாம் டாக்டருக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதை எழுதுறதுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு சப்போர்ட்டாக இருந்தது நம்ம அப்பத்தாவும் இவரும் தான். இப்போது அப்பத்தாவையே மாமா எதிர்த்துட்டாரு, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாரு. இனிமே கண்டிப்பாக அப்பத்தாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் என்னதான் பண்ண முடியும்? ஸோ கடவுள் விட்ட வழி தான், கடவுள் மட்டும் அப்படி எனக்கு உதவி பண்ணலைன்னா இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்கு அப்புறமா கரெக்டாக பார்த்தோம்னா வாசல் வந்து பத்திரிக்கைலாம் நிற்கிறாங்க. அதை பார்த்த இங்கே ஈஸ்வரி, சித்ரா, அப்புறம் சாவித்திரி, தாமரைக்கெல்லாம் ஒரே டவுட்டாக இருக்குது, என்ன இது இவன் திரும்ப எதனா பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு போய் தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ எப்படியோ 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்ட, மார்க் வாங்கிட்ட, அதுக்காக ரொம்பலாம் பெருமைப்படாத, ஒன்னால இனிமே அடுத்தது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்கள் மாமாட்ட வேணும்னு சண்டை போட்டோம். மாமாவும் இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ படித்தது வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் ஒன்று இந்த வீட்டில் படிக்க வைக்க போகிறது கிடையாது, எல்லாமே ஊருக்காரங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதனால் ஒன்று இனி படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ டாக்டர் ஆக போறியா? டாக்டரு உன்னால் இந்த வீட்டோட வெளியே போக முடியாது, அப்படி நீ டாக்டர் ஆக முடியும், நீ நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காத நம்ம டாக்டர் ஆகலான்னு சொல்லிட்டு, நீ கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது. உன்னை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இந்த வீட்டோட வெளியே அனுப்ப போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வெளியே போயிடுவேன், அதுக்கப்புறமா போய் நீ என்ன பண்ணிக்கோ. இங்கே பாரு, அதையும் மாரி நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டனா நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யி, இந்த வீட்டோட வெளியே போயிடு, நீ டாக்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே தமிழில் போட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி சாவித்திரி, ஈஸ்வரி பேசுகிறத பார்த்து தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்த நாள் காலையில் பத்திரிகைலாம் வந்திருக்கிறதும் இங்கே சாவித்திரியும் ஈஸ்வரி போய் கேட்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது மாதிரி நாங்கள் அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி விடாமல் துருவி கேட்குறாங்க. அப்புறம் வழி இல்லாமல் பத்திரிக்கைலாம் சொல்கிறாங்க, இது மாதிரி சிஎம் வரதா சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, சிஎம் வராங்களா, என்ன விஷயம், அதெல்லாம் தெரியலம்மா, சிஎம் வராங்க, ஒருவேளை உங்கள் வீட்டு மருமக, அதான் சின்ன மருமக 12ஆம் வகுப்புல முதல் மார்க் எடுத்திருக்காங்களே, அதை பார்த்து பாடுறதுக்காக வரலாம், இல்லை அது சம்மந்தப்பட்டதா வேற ஏதாவது பேச வரலாம், இல்லை கட்சி சம்மந்தப்பட்டதா பேச வரலாம், எதுக்கு வரான்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு சிஎம் இந்த வீட்டுக்கு வராரு, அது மட்டும் தெரியும் அப்படின்னு பத்திரிக்கைலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரிக்கும் இங்கே சாவித்திரிக்கும் ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது, என்னவா இருக்கும், எதுக்கு வராரு அப்படின்னு தெரியாமல். கரெக்டாக 10 மணிக்கு சிஎம் வந்துடுறாரு. வந்ததும் உள்ளே வந்ததும் ராஜாங்கம் ஓடி வந்து, வாங்க தலைவரே உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் அப்புறம் ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல, உங்கள் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வீடு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கு, புண்ணியம் பண்ணியிருக்கு ராஜாங்கம், இன்னைக்கு என்ன பண்ணுற நீ, பெரிய ஒரு பூசணிக்காய் வாங்கி உங்கள் வீட்டை சுற்றி போடுங்க. ஏன் தலைவரே என்னாச்சு, என்ன ராஜாங்கம் எப்படி கேட்குற, உன் சின்ன மருமக 12ஆம் வகுப்புல இவ்வளோ பெரிய மார்க் வாங்கியிருக்கா, அதை பற்றி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க, உன் வீட்டு மேலே தான் இப்போ தமிழ்நாடு கண்ணே இருக்குது, அதனால் பெரிய பூசணிக்காய் வாங்கி சுற்றி போடு. என் காதுபடியே பேசுகிறாங்க நிறையா பேர், உன் மருமக ஒன்று அமைச்சராக வச்சா அவள் இப்போ டாக்டர் ஆக போகிறா, உன் மருமக மிகப்பெரிய திறமசாலியா, ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வாரம் கடைசியில் ஒரு எக்ஸாம் இருக்கியா, அந்த எக்ஸாமில் உன் மருமக எழுதி பாஸ் பண்ணிட்டானா அப்புறம் அவள் ஃப்ரீயாகவே டாக்டருக்கு படிக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக்குறது முக்கியம் இல்லை, நாம் அரசியல் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு அமைச்சருடைய மருமகளே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் கோட்டாவில் ரிட்டன் எக்ஸாம் எழுதி அது மூலிமா டாக்டர் ஆகிறா அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை ராஜாங்கம். அதுவும் அது நம்ம ஆட்சி நடக்கணும், அப்படி நடந்துச்சுன்னா உனக்கும் பெருமை, நம்ம கட்சிக்கும் பெருமை. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மருமகளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செலவு பண்ணாமல் ஃப்ரீ சீட்டில் அதுவும் எக்ஸாம் எழுதி டாக்டராக இருக்கா அப்படிங்கிற பேரு காலா காலத்துல நம்ம நிற்கும்.
இதை பத்தி நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால இந்த வாரம் கடைசியில் வர எக்ஸாமுக்கு உன் சின்ன மருமகளை நீயே அழைச்சிட்டு போய் எக்ஸாம் எழுத வை. அவள் அதில் பாஸ் பண்ணி டாக்டருக்கு படிக்க வைட்டோம். என்ன ராஜாங்கம், நான் சொல்ல சரிதானே அப்படின்னு சொல்ல இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரிங்க தலைவரை, நீங்க சொல்லிட்டீங்க தலைவரை, பண்ணாம இருப்பனா பண்ணின தலைவரை அப்படின்னு ராஜாங்க சொல்ல தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் தாங்கல. அப்போ தலைவரே சொல்லிட்டாரு, அப்போ கண்டிப்பா மாமா நம்மள எக்ஸாமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ நாம எக்ஸாமுக்கு படிச்சா மட்டும் போதும், எக்ஸாம்ல படிச்சு எப்படி அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நாம பாஸ் பண்ணிட்டா கண்டிப்பா டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்க செம்ம சந்தோஷமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த விஷயத்தை கேட்ட ஈஸ்வரி சாவித்திரி ரெண்டு பேருமே செம்ம டென்ஷன் ஆகும்போது தமிழ்ச்செல்வி அங்க வராங்க. என்ன அத்தை, என்னம்மா நைட் என்னமோ அந்த பிச்சு பேசுனீங்க, பாத்தீங்களா கடவுள் எனக்கு எப்படிலாம் வழி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த கடவுளே நேரா இறங்கி தலைவர் உருவத்துல இப்ப எங்க மாமாட்ட பேசுன மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க எந்த மாமா வச்சுனா டாக்டர் படிக்க முடியாதுன்னு கெடுத்தீங்களோ அவரு வாயாலே இப்போ தலைவர்கிட்டயே அரெஸ்ட் போன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் மாமாவுடைய பாதுகாப்புல மாமா கூட சைரன் வச்ச கார்ல போய் டாக்டர் எக்ஸாமுக்கு எழுத போறேன். அந்த எக்ஸாம்ல நான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். அப்புறம் மாமாவுடைய கார்லயே போய் நான் டாக்டரும் ஆக போறேன். அப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, சவால் விருது முக்கியம் இல்ல, கடவுள் யார் பக்கம் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா நான் டாக்டர் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது, பாத்துக்கோங்க அப்படின்னு தமிழ்ச்செல்விங்க வாய் வச்சு சும்மா இல்லாம அவங்கள உசுப்பேத்தி விட்டு போறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி சாவித்திரியும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சாவித்திரி ஒண்ணு, என்ன மாதிரி இதெல்லாம் இந்த குட்டச்சி இந்த பிச்சு பேசிட்டு போறா, இவ பேசுறதை பார்த்தா டாக்டர் ஆயிடுவாளோ, இவ டாக்டர் ஆகிறாளோ இல்லையோ, அது வரைக்கும் இவர்கிட்டலாம் நம்மளால பேச்ச முடியாது மதனி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மதனி. அதுவும் இப்ப அண்ணனே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய கட்சிக்காகவும் அவருடைய அமைச்சர் பதவிக்காகவும் இந்த தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்கிறதுக்கு சம்மதிச்சிருவாரு மதனி. நாம இப்ப என்ன மதனி பண்றது அப்படின்னு சொல்ல இங்க ஒண்ணு ஈஸி சொல்றாங்க, விடு ஆத்தாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் இப்ப என்ன தலைவர் சொல்லிட்டாரு, மாமாவும் அரெஸ்ட் போன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே, எல்லாம் ஓகே. ஆனா இவ போகணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இவ எப்படி மதனி போகாம இருப்பா? இவதான் ரெடியா இருக்காளே, பாத்தீங்களா என்ன பச்சு பேசான்னு சொல்லி. இவ பேசுறதெல்லாம் பார்த்தா எக்ஸாம் எழுதணும்னு இவதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா போலுக்கு, அந்த அளவுக்கு பேசுறாளே. அதெல்லாம் ஓகே ஆத்தாச்சு, அவர் அழைச்சிட்டு போவாரு. ஆனா இவளை எக்ஸாம் போகணும் பண்ணிட்டோம்னா நாம என்ன மதனி பண்ண முடியும்? இவதான் ரெடியா இருக்காளே. ஐயோ அத்தாச்சி, இவளை கைய காலை உடச்சு விட்டோம்னா எப்படி எக்ஸாம் எழுத போவா? அப்படியே போனாலும் இவளால எக்ஸாம் எழுத முடியாதுல்ல. அப்படி எக்ஸாம் எழுத முடியாம போச்சுன்னா இவ டாக்டர் ஆக முடியாதுல்ல. என்ன மாதிரி சொல்றீங்க? ஆமா தாச்சி, இவ கை கால் நல்லா இருந்தா தானே எக்ஸாம் எழுத போவா. இவளை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவோம். நாம ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு சொதப்போன போச்சே, ஞாபகம் இருக்கா? மாடிப்படியில எண்ணெயை ஊத்தி விட்டு இவளை வலிக்கு விழ வச்சலாம் நினைச்சோம். ஆனா அன்னைக்கு அந்த சேது காப்பாத்திட்டான். ஆனா அதே மாதிரி திரும்ப நாம இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு அத்தாச்சி. அந்த ஒரு வாரத்துக்குள்ள மாடிப்பல்ல எண்ணெயை ஊத்தி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு விழுவா. ஒண்ணு வலிக்கு விழுந்தா கை கால் அடிப்படும், இல்லையா வயிற்றுல இருக்க கர்ப்பம் கலையும், இல்லைன்னா ஒரே தெரிய ஆள் போய் சேரட்டும். நமக்கு 3ல எது நடந்தாலுமே அவ எக்ஸாம் எழுத போக முடியாது, அவ இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஒரே கல்ல 2 மாங்காய் எப்படி ஆத்தாச்சு அப்படின்னு சொல்ல மதனி சூப்பர் மதனி, கண்டிப்பா அதை பண்ணி மதுரம் ஆகும் மதனி. ஏன்னா எங்க அண்ணன் தலைவர் சத்தியம் பண்ணிட்டாரு எக்ஸாமுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லி, கண்டிப்பா அழைச்சிட்டு போவாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் அழைச்சிட்டு போனாலும் இவ போகாம இருந்தா மட்டும்தான் நாம இவளை டாக்டர் ஆகணும் தடுக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் ஆத்தாச்சு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க.